So வணக்கம் guys, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸோட பியூட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறோம் நம்ம இந்த வீடியோல. நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தா கண்டிப்பா Subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போடறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸோட பியூட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஃபேஸ் வந்து எப்படி வந்து க்ளோவா காட்றது, எப்படி வந்து நம்ம பளிச்சுன்னு ஒரு நேச்சுரல் கலருக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம எப்படி வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளோவா எப்படி வந்து பிரைட்டா வந்து காட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க வந்து ஒரு 10 rupees இருந்தா போதும், ஒரு ட்ரை பண்ணா வந்து கண்டிப்பா நீங்க வந்து க்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. நீங்க வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தா கண்டிப்பா Subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முழுக்க வந்து பியூட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து ஒரே ஒரு தக்காளி வச்சு தான். தக்காளியை வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலான க்ளோ கொடுக்கும். அதே மாதிரி வந்து யூடியூப்ல நான் நிறைய வீடியோ பார்த்தேன். இந்த தக்காளி வச்சு அவங்க ஸ்கின் வந்து க்ளோவா காட்டுறாங்க. நம்மளும் பாருங்க, நம்மளும் வந்து தக்காளி யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து க்ளோவா இருக்கு. இந்த மாதிரி வந்து சிம்பிளா வந்து நம்ம வீட்டிலே இருந்தபடி நம்ம எப்படி வந்து ஃபேஸை வந்து க்ளோவா அப்படி பளிச்சுன்னு பிரைட்டா ஆகுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து நான் சொல்றது ஒரு இதுவும் உங்களுக்கு புரியும். இந்த மெத்தடை வந்து எந்த நேரத்தில் யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணால் வந்து இந்த வீடியோவில் வந்து முழுக்க சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறது சில முக்கியமான விஷயம்லாம் நடுநடுவில் சொல்லுவேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். நம்ம வந்து தக்காளியை வச்சு எப்படி வந்து ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு. தக்காளிக்கு நார்மலாகவே நம்ம ஃபேஸை வந்து பிரைட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு வந்து திறமை இருக்குது. அதேமாதிரி அது வந்து விட்டமின்ஸ் நிறைய அதில் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கும் ஒரு பாதிப்பும் கிடையாது, நம்மளுக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு பாடிக்கும் ஒரு பாதிப்பும் கிடையாது. நம்ம ஒரு டொமேட்டோ வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு தக்காளியை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு எப்படி சொன்னால் பச்சை தக்காளியும் கிடையாது, நல்லா பழுத்ததும் கிடையாது, ஓரளவுக்கு வந்து காயாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தக்காளியை வச்சு தான் நம்ம ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து சோப்பில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. உங்கள் ஃபேஸை வந்து ஃபேஸில் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா வந்து ஃபேஸில் இருக்கிற அந்த எப்படி சொல்கிறதுன்னா அந்த ஓப்பன் சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புளியாக இருக்கும், நம்ம வேர்வை வந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக வேறு அந்த இடத்துல வந்து சோப்லாம் தங்கிட்டு இருக்கும். அதனால் உங்கள் ஃபேஸுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு சான்சஸ் இருக்குது. நீங்கள் அது வந்து ஃபஸ்ட் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு நார்மல் வாட்டரில், ஒரு கூலிங்கான வாட்டரில் வந்து உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நார்மல் காட்டன் துணி இருக்குல்ல, காட்டன் துணி வச்சு உங்கள் ஃபேஸை வந்து லைட்டாக அப்படியே தொடச்சிங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சி போய்ட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ எடுத்துக்கோங்க. டொமேட்டோ எடுத்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து எடுத்த ஃபோட்டோ இப்படி, இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன்ல, எடுத்த ஃபோட்டோ இப்படி இருக்குது. நம்ம வந்து அந்த டொமேட்டோ அப்ளை பண்ணி நான் வந்து ஒரு 2 months தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டொமேட்டோ வச்சு. இது ரிசல்ட் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு போட்டுடலாம், அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். இந்தமாரி பியூட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்குலாம் வேணும்னா கண்டிப்பாக கேட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்து நம்ம மேலும் போட்டுகிட்டே இருக்கலாம். இந்தமாரி வந்து எப்படி வந்து வெளியாகிறது, எப்படி வந்து இந்த பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டுலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோவில் வந்து புது கண்டென்ட்டாக வரப்போகுது. நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதேமாரி பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆள்னு கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு இப்போ தக்காளி வச்சு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் வந்து மெட்டீரியல் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் சொன்னல தக்காளி பார்த்தீங்களா, காயாக இருக்கிறது பழமாக இருக்கிறது ஓரளவுக்கு நார்மலான வந்து தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்துக்கோங்க. கத்தி யூஸ் பண்ண சொல்ல நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. கை எதனா ஹேண்ட் டேமேஜ் ஆகிட போகுது. நான் எடுத்துருக்கேங்க பாருங்கள். தக்காளியும் வந்து ஒரு இது எடுத்துருக்கேன். தக்காளி வந்து 2 இது கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தமாரி வந்து 2 கட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, தக்காளி வந்து ரொம்ப பழமாக இல்லை, காயில் இன்சைடு வந்து காயாக இருக்குது, இன்சைடு பழமாக இருக்குது. அதேமாரி ஒரு நார்மலான தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி போதும். இது எப்போ அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில்லு கூலிங் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வச்சு அப்ளை பண்ணுறது எப்படி சொல்லி தராங்க. நம்ம இந்தமாரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேண்டில் வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த ஒரு ஹேண்டில் தக்காளி எடுத்து நம்ம ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்தமாரி இடத்துல வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்தமாரி வந்து அழுத்துங்க, ரொம்ப அழுத்தாதீங்க, அதில் இருக்கிற விதை வரும். நார்மலாக வந்து நம்ம தக்காளி அழுத்தினா சாறு வருது பார்த்தீங்களா, இந்த சாறு தான் வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணோம். எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து தக்காளி வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஃபுல்லாக நம்மளுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் சொல்லிட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். ஃபேனில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா சைட்லலாம்
இந்த மாதிரி வந்து ஃபேஸ் வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுங்க. எரிச்சல் இருக்கும், எப்படி சொல்கிறேன்னா தக்காளியோட எரிச்சல் இருக்கும், அது வந்து கொஞ்ச நேரம் வந்து தாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த சாறு போட்ட அப்புறம் நீங்கள் வந்து சோப்பில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா, இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஓரளவுக்கு காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். காஞ்சிட்டுன்னு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் வந்து முழுக்க வந்து காஞ்சிச்சு. காஞ்சோடனே அப்படியே ஃபேஸ் வந்து ட்ரையாக இருக்கும். எப்படி சொல்லணும்னா ரொம்ப வந்து அப்படியே ஹார்டாக இருக்கும் ஃபேஸு. சிரிக்கும் போது கூட அப்படியே எப்படி சொன்னால் ஒரு டைட்னஸ் இருக்கும் அப்படியே அந்த இடத்துல ஒரு இடத்துல. நீங்கள் வந்து முக்கியமாக இந்த இடத்துலலாம் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நைட்டு தூங்கும்போது முதல் ட்ரை பண்ணிக்கோங்க. வெயிலில் போஸில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். வெயில் போட்டுன்னா வந்து அந்த இடத்துல வந்து எரிச்சல் எடுக்க ஆரம்பித்தோம். அதேமாதிரி வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் தூங்குற டைமில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour காய வச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். இது எடுத்துன்னு ஒரே நாளில் பண்ணால் உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆகாது கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஒரு 1 month யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அதேமாதிரி வந்து இது தக்காளி நம்ம சாறு போட்டினா கூட நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் ரிமூவ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது வந்து சோப்பில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சோப்பில் வந்து நிறைய வந்து இருக்குது. பாதிப்பு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தான். ஆனால் சோப்பு நான் என்றைக்குமே வந்து சோப்பு என்றைக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மல் எப்படி சொல்ல கூலிங் வாட்டரில் தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். நம்ம வந்து எப்படி வந்து ஒயிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்கின்னை எப்படி க்ளோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து காஞ்சிச்சு. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வந்து லைவாக வந்து ஃபேஸ் வாஷும் பண்ணி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நார்மல் காட்டன் துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்டன் துணியில் வந்து உங்கள் ஃபேஸை வந்து இப்படி வந்து லைட்டாக வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். ரஃபாக வந்து ஸ்கின் பண்ணாதீங்க. ஆனால் வந்து அந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா, நம்மள ஓப்பன் சோர்ஸில் வந்து அந்த ஓப்பன் பிம்பிள்ஸில் வந்து போயிருக்கோம். நீங்கள் அதை அழுத்துனீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதை நம்ம அப்ளை பண்ணது. இந்த வீடியோவில் பாருங்களேன், ஆல்ரெடி நான் இருந்த ஃபேஸ் இப்படி இருந்தது. இப்போ இந்த ஃபேஸ் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நான் வந்து 1 month வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்ட வந்து கூட பாருங்கள், என்னோட ஸ்கின்னு வந்து க்ளோவாக தெரியும். இருங்க லைட் கம்மி பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா இந்தமாரி க்ளோவா. இந்த வந்து சிம்பிளாக வந்து இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்தமாரி பியூட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.